அப்ப இவர் வந்து +4 ஒட்சியேட் நிலை, இவர் +6 ஒட்சியேட் நிலை, 4 ஒட்சியேட் நிலை. ஒக்சோ அண்டியன் வந்து ஐட். அப்ப சல்ஃபைட் இப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். சல்ஃபைட். இது சல்ஃபேட். சல்ஃபேட். இதற்கு பதிலாக நீங்கள் இப்படி எழுதலாம், சல்ஃபைட். இத சல்ஃபேட். இந்த ரெண்டு எழுத்தையும் கவனித்துக் கொள்ளுங்க. நான் போன வகுப்புல சொன்னான், அங்கால நீங்க இப்ப ஐயுபிஎஸ்சி பேரண்டில் எழுதுவா எல்லாமே சல்ஃபேட் தான். ஒருத்தருக்கு வித்தியாசம், எல்லாமே சல்ஃபேட் தான். வெறும் சல்ஃபேட் தான், வெறும் சல்ஃபேட் தான். பிரேக்கெட்டுகளை நாங்கள் இந்த ஆக்சியேட் எண்ணை குறிப்பிட்டு அயன் என முடிச்சுக்கொள்வோம். இந்த மாதிரி ரெண்டு அந்நியன்கள் காணப்படும் போது, ஒக்சோ அந்நியன்கள் காணப்படும் போது நாங்கள் இந்த விகுதி சொல்லை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னா பொதுவாக வேறுபடுத்திக் கொள்ளலாம். ஐயுபிஎஸ்சி பேர்ல எங்களுக்கு 2 இல்ல 2000 இருந்தாலும் ஒக்சியேட் மாறுபட்டதுன்னா நாங்கள் அதுக்குள்ளால ஒக்சியேட் அடிப்படையாக பேரிட்டு போவோம். இதுல பாருங்க 4 ஒக்சியன் இருக்கு. 4 ஒக்சியன் இருக்கு. அவர் 2 விகுதி சொல்லை மட்டுமே பயன்படுத்தி என்ன செய்யலாம்னு சொன்னால் இதோட பேரை எங்களால சரியான முறையில அடையாளப்படுத்த முடியாது. ஆகவே நாங்கள் ஒரு போர்டரை போடுறோம். இதுக்கு குறைஞ்ச ஒட்சியேட்ட நிலைகள் எல்லாம் உதாரணத்து +1 +3. இதை விட கூடின ஒட்சியேட்ட +5 +7 2 செட்டா பிரிக்கிறோம். சரியா, 2 செட்டா பிரிக்கிறோம். இந்த 2 பேருக்கும் பேர் எழுதும் போது, பொது பேர் எழுதும் போது ஐட் என்ற விகுதி சொல்ல கொடுக்கிறோம். தாழ் ஒட்சிய நிலைக்கு ஐட்டான். இவர் குளோரைட். குளோரைட். இவரும் குளோரைட். இவர் 2 பேருக்கு உயர் ஒட்சிய நிலையை குறிப்போம். குளோரேட். குளோரேட். இவரையும் குளோரேட் என்று பிரிக்கிறோம். அப்ப குளோரைட் என்று சொன்னால் 2 அந்நியன்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். குளோரைட் ரைட் என்றாலும் 2 அந்நியன்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒக்சோ அந்நியன்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்ப குளோரைட் என்றால் ClO மைனஸை குறிக்குதா, ClO2 மைனஸை குறிக்குதா என்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் குளோரைட். குளோரைட் என்றால் ClO3 மைனஸியா ClO4 மைனஸியா குறிப்பிடுவது குழப்பத்தை ஏற்படும். இந்த குழப்பத்திலிருந்து விடுபடுவதற்காக நாங்கள் ஒரு முச்சேர்க்கையை பயன்படுத்திக் கொள்வோம். தாழ் ஒட்சியேட்டரிலே ஆகலும் குறைஞ்ச ஒட்சியேட்டர் வந்து ஹைப்போக்ளோரைட் என்று சொல்லிக் கொள்ளும். ஹைப்போன்னா நல்லா குறைவானது. ஹைப்போக்ளோரைட். ஹைப்போக்ளோரைட் என்று வச்சா ClO மைனஸை மட்டுமே குறிக்கும். குளோரைட் என்று வெறுமனே சொன்னால் ClO2 மைனஸை குறிக்கும். அப்ப இதுலயும் 2 பேர் இருக்குன்னா அப்ப இதுல நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னா ஒரு முச்சேர்க்கையை பயன்படுத்திக் கொள்ளும். பெர்குளோரேட். அப்ப ClO4 மைனஸ் வந்து பெர்குளோரேட் தேர்வானது. அப்ப பாருங்க இந்த 4 ஒக்சோ அந்நியன்கள் இப்ப வேறுபடுத்தப்படுது. ஹைப்போக்ளோரைட் என்று சொன்னா ClO மைனஸ், குளோரைட் என்று சொன்னா ClO2 மைனஸ், குளோரைட் என்றா ClO3 மைனஸ், பெர்குளோரைட் என்றா ClO4 மைனஸ். ஐயுபிஎஸ்சி பேரிட்டின்படி எல்லாமே குளோரைட் தான். மைய அணுவின் ஆங்கில பெயரோடு ஏற்றென்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். அப்ப இந்த 4மே குளோரைட் தான். குளோரைட் 4மே குளோரைட். ஆக்சியேட்டர் +1 அதை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய சொன்னா பேரிட்டு எழுதி குளோரைட் 1 அயன். இதுவும் குளோரைட் தான், மைய அணுவின் ஆங்கில பேர். ஆனா ஆக்சியேட்டர் 3 அயன். இதுவும் குளோரைட் தான். எந்த விதமான குழப்பமும் வராது ஆக்சியேட்டர்னால நாங்கள் குறிப்பிடும் போது. 5 அயன். பெர்குளோரைட் அதுவும் குளோரைட் தான். 7 அயன். அப்ப இங்க ஐயுபிஎஸ்சி பேரிடு ஆக்சியேட்டரை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்பட்டிருக்கு. இப்படி நீங்கள் ஏனைய ஒக்சோ அந்நியன்களுக்கும் பேரிட்டு எழுதலாம். இப்ப நான் ஒவ்வொன்றினையும் பேரிட்டு எழுதி கொண்டு நிற்காம பொது விதியை மட்டும் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். இனி நான் அந்நியனை தரும்போது நீங்க அதுக்கு பேர் பொது பேரையும் அது இந்த ஐயுபிஎஸ்சி பேரிட்டையும் எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். எங்கெல்லாம் நீங்க இந்த NO2 மைனஸ் சந்திக்கிறீங்களோ அங்கெல்லாம் நைட்ரேட் 3 என்று எழுதப்பட வேணும். உதாரணத்துக்கு நாங்கள் கூட்டம் ஒன்றில் படிச்சிருக்கோம் சோடியம் நைட்ரேட்.
வெப்ப பிரிகையின் மூலம் சோடியம் நைட்ரைட்டை தரும். அப்ப NO3 மைனஸ் நைட்ரேட், NO2 மைனஸ் நைட்ரேட். அப்ப இதுல முன்னுக்கு சோடியம் இருக்கிறதால அயன் எழுத தேவையில்லை. சோடியம் நைட்ரேட், சோடியம் நைட்ரைட் அப்படின்னு சொல்லி அயன் எழுதாமல் பேரிட்டு எழுதி கொள்ளலாம். சரிதானே? தலையங்கம் போட்டுக்கொள்ளும். ஆக்சோ அந்நியன்களின் பேரிடு, ஆக்சோ அந்நியன்களின் பேரிடு அல்லது ஒக்சி அந்நியன்களின் பேரிடு. நீங்க இந்த ஒக்சி அந்நியன்கள் என்று சொல்ல தவிர்த்து கொண்டு ஒக்சோ என்று எழுதி கொள்ளுங்க. ஒக்சோ அந்நியன்களின் பேரிடு. எழுதிக்கொள்ளுங்க. மைய அணுவையும் ஒட்சிசனையும் கொண்ட அந்நியன்கள், மைய அணுவையும் ஒட்சிசனையும் கொண்ட அந்நியன்கள் மைய அணுவையும் ஆக்சிஜனையும் கொண்ட அந்நியன்கள் ஒக்சோ அந்நியன்களா? ஒக்சோ அந்நியன்களா? மைய அணுவையும் ஆக்சிஜனையும் கொண்ட அந்நியன்கள் ஒக்சோ அந்நியன்களா? இவற்றின் பெயரீட்டில் இவற்றின் பெயரீட்டில் மைய அணுவின் ஆங்கில பெயருடன் இவற்றின் பெயரீட்டில் மைய அணுவின் ஆங்கில பெயருடன் இவற்றின் பெயரீட்டில் மைய அணுவின் ஆங்கில பெயருடன் மைய அணுவின் ஆங்கில பெயருடன் ஏட் என்ற விகுதி சொல் சேர்க்கப்பட்டு ஏட் என்ற விகுதி சொல் சேர்க்கப்பட்டு ஏட் என்ற விகுதி சொல் சேர்க்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து மைய அணுவின் ஒட்சியேற்ற எண்ணானது மைய அணுவின் ஒட்சியேற்ற எண்ணானது மைய அணுவின் ஒட்சியேற்ற எண்ணானது மைய அணுவின் ஒட்சியேற்ற எண்ணானது வளைந்த அடைப்புக்குறியினுள் பெரிய ரோமன் இலக்கத்தில் குறிக்கப்பட்டு சிறு இடைவெளியை தொடர்ந்து அயன் என முடிவடையும். சிறு இடைவெளியை தொடர்ந்து அயன் என முடிவடையும். நான் இந்த பொது பேருக்கு ரூல் சொல்லல உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கேன். IUPAC பேரிட்ட ரூல்ஸை மட்டும் சொல்லியிருக்கேன்.
இதுல நாங்கள் பொதுவாக பயன்படுத்துற ஒக்சோ அந்நியன்களையும் அவற்றின் பேரையும் தார நோட் பண்ணி கொள்கிறோம். SO3 முதலாவது ஒக்சோ அந்நியன், முதலாவது குலம் ஒக்சோ அந்நியன். அடுத்த குலம் பொது பெயர். ஒக்சோ அந்நியனுக்கு சின்ன இடம் விட்டா காணுங்க, தெரியும் தான் அந்நியன் அளவு எவ்வளவு தேவைன்னு சொல்லி. அப்ப ஒக்சோ அந்நியன் ஒரு ஒரு 2 ரூலுக்கு எழுதினீங்கன்னா சின்ன இடம் வரும். பொது பெயர் IUPAC பெயர். ஒக்சோ அந்நியன். SO3 2-. SO3 2-. ஒக்சோ அந்நியன். சல்பர் போர்ட்டிஃபிகேட் ஒக்சோ அந்நியன். ഇതിന്റെ പൊതു പേർ വന്ന് സൾഫൈറ്റ്. സൾഫൈറ്റ് ITE എന്റെ താളൊച്ചിയിട്ടില്ല. സൾഫൈറ്റ് പഴയ പുസ്തകങ്ങളിൽ PH போடப்பட்டிருக்கும். സൾഫൈറ്റ് பொது பேர். ஆனா IUPAC பேரிடு சல்பேட். எல்லாம் சிமோல் எழுத்துல எழுதப்பட வேணும். முதலாவது எழுத்தும் சிமோல்ல தான் இருக்கணும். நான் போன வகுப்பு சொல்லியிருந்தேன், எந்த கைப்பழக்கம் சில நேரத்தில் அது கேபிட்டலா எழுதினாலும் நீங்கள் என்னை அலர்ட் பண்ணிக்கொள்ளுங்க, இல்லை நீங்களே மாற்றி எழுதி கொள்ளுங்க. தொடக்கத்தில் இருந்து முடியும் வரை சிறிய எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட ஒரு ஆங்கிலம். இது வந்து சல்பேட். சல்பேட். ஒக்சியேட்டர் வந்து 4. ஒக்சியேட்டர் 4. வளைந்த அடைப்பு குறிக்குள்ள பெரிய ரோம எழுத்துக்கள் சிறு இடைவெளியை தொடர்ந்து அயன் என முடிவடையும். சல்பேட் 4 அயன். இது நீங்கள் பழைய சிலபஸ்ல எப்படி இருக்கு. சல்பேட் சல்பேட் சல்பேட். அதே போல SO4 3-. சல்பர் SO4 2-. SO3 2-. SO4 2-. இது உயர் ஒட்சியேட் நிலை ஒக்சோ அந்நியன். அவ ஏட் என்ற விகிதி சொல்லோட பொது பேர் முடியும். அப்ப சல்பேட். பொதுவாக சல்பேட் என்று சொன்னால் SO4 2- குறிக்கும். இதை நீங்கள் இங்க பழைய இப்படியும் பார்க்கலாம். சல்பேட் இங்க எல்லாமே சல்பேட் தான். ஒக்சியேட்டர் மட்டும் இதுக்கு 4, இதுக்கு 6. ஒக்சியேட்டர்னால வேறுபடுத்துறதா இந்த IUPAC பேர். இது சல்பேட் இப்படி இருக்கு. இடைவெளிகள் எல்லாம் எழுத்து இடைவெளிகளாக மட்டுமே இருக்கும். ஒரு இடத்துல கூடின ஒரு இடைவெளி, இன்னொரு இடத்துல குறைஞ்ச இடைவெளி தெரியக்கூடாது. உங்களோட ஒவ்வொரு எழுத்துக்கு இடையில என்ன இடைவெளி வருமோ அந்த இடைவெளி தான் விடப்படணும். ஆக இந்த அயன் என்று எழுதுற இடத்துல ஒரு இடைவெளி கூடும். இதுகளுக்குள்ள வார எழுத்து இடைவெளிகளை விட இந்த இடைவெளி வித்தியாசமா காட்டப்படணும். இதுல தொடங்கின தொடக்கம் இந்த பிரேக்கெட் முடியும் வரைக்கும் இடைவெளி விடக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம். NO2-, NO3-. ClO-, ClO2-, ClO3-, ClO4-. உங்களுக்கு பொது பேர் எழுதுறதுக்கு இது நைட்ரேட். சிமோல்ல எழுதுங்க. நைட்ரைட் ITE நைட்ரைட். இது நைட்ரேட். நைட்ரேட். IUPAC எழுதுறதுக்கு எல்லாம் நைட்ரேட் தான். நைட்ரேட். இது வந்து 3. ஒக்சியேட்டர்னால வேறுபடுத்துறது. இதுவும் நைட்ரேட் தான். ஒக்சியேட்டர்னால வேறுபடுத்துறது. சோடியம் நைட்ரேட் 3 என்று சொன்னால் NaNO2 குறிக்கும். சோடியம் நைட்ரேட் 5 என்று சொன்னால் NaNO3 குறிக்கும்.
ஆனா இப்பவும் இந்த பெயர் பழக்கத்துல இருக்கு. நைட்ரேட் என்று சொல்லப்படும் இந்த பெயர் பழக்கத்திலே இருக்கு. இதை நாங்கள் ரெண்டா பிரித்துக் கொள்வோம். பழைய பெயரிட்டு முறை பொது பெயர் வந்து இப்படிதான் இருக்கு. குளோரைட் இதுவும் குளோரைட் தான். ஒன்றில இருந்து ஒன்று வேறுபடுத்துவதற்காக இதை நாங்கள் ஹைப்போகுளோரைட் என்று எழுதிக் கொள்வோம். ஹைப்போகுளோரைட். அதே போல இது குளோரேட், உயர் ஒட்சியது குளோரேட். இதுவும் குளோரேட் தான். ஒன்றில இருந்து ஒன்று வேறுபடுத்துவதற்காக இவரை பெர்குளோரேட் என்று பாவிச்சு. இது எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வராது. அதிக ஒட்சியேட் வெளிக்காட்டக்கூடிய ஒரு சில மூலகங்கள் இருக்குதானே, மேங்கனேஸ், குளோரின், இந்த மாதிரி +7 வரைக்கும் ஒட்சியேட் வெளிக்காட்டக்கூடிய தான் இந்த தலையடி வரும். அதுக்கு நாங்கள் இந்த மாதிரி சொல்றோம். பொட்டாசியம் பெர்மேங்கனேட் எல்லாம் பாவிக்கிறேன். IUPAC பேருட்டு அது உங்களுக்கு இலகுவானது. எல்லாமே குளோரேட். இதுல ClO மைனஸ்ல குளோரின் ஒட்சியேட் +1. ஆகவே பெரிய ரோமன் இலக்கத்துல வளைந்த அடைப்பு குறிக்குள்ள போட்டு அயன் என்று பிடிக்கும். இதுவும் குளோரேட் தான். +3 ரோமன் இலக்கத்துல ஒட்சியேட் குறிக்கப்படவும் குளோரேட் அயன். வனேடியத்தில் ஒரு ஒக்சோனியன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வனேடியம் படிப்பிக்கும் போது குரோமியத்துல 2 ஒக்சோ அன்னியன் சொல்லியிருக்கேன். மேங்கனேஸுக்கு 2 ஒக்சோ அன்னியன் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதுகள்கிட்ட பேரையும் எழுதி கொள்ளலாம். இதுல ஒரே ஒரு ஒக்சோ அன்னியன் மட்டும் VO3- ஆக பொதுவாக காணப்படுவாங்க. பொது பேர் என்று நாங்கள் சொல்றது பெனடேட்டை தான். அவை நான் IUPAC பேரிட்டேதான் பெனடேட். எல்லாம் ஏற்றென்ற விகுதி சொல்லோட முடிகிறதா பாருங்க. ஒக்சோ அன்னியன்கள் பெனடேட். இந்த ஒக்சோ அன்னியன்களுக்கு ஐதரசனை சேர்வையாக்கினீங்கன்னா அதுக்கு தான் பேர் ஒக்சி அமிலங்கள். ஆக்சிஜனையும் மையாணுவையும் கொண்ட அமிலங்கள் ஒக்சி அமிலங்கள். இதோட நாங்கள் அந்த பேரையும் பார்த்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் அடுத்த வகுப்பில இருந்து சிக்கலாயன்கள்ட்ட பேரிட்ட பத்தி கிடைக்கும். இது வந்து பெனடேட். இதே மாதிரி குரோமியத்துக்கு 2 ஒக்சோ அன்னியன் இருக்கு. CrO2-, Cr2O7 2-. பொதுவாக குரோமேட் என்று சொல்றாங்க, டைக்ரோமேட் என்று சொல்றாங்க. இங்க வந்து பொதுவாக குரோமேட் என்று சொல்வது CrO4 தான் குறிக்கும். டைக்ரோமேட் என்பதும் Cr2O7 குறிக்கும். டைக்ரோமேட் இருகுரோமேட் என்று சொல்லுவோம். ஒக்சோ அன்னியன் தான் ஏற்று முடியும். IUPAC பேரிட்டு எழுதியங்களை கவனிக்கணும். ஒக்சியேட் எண்ணாலே இது எங்களை அளவேறுபடுத்த முடியாது. ஏன்னா 2 பேருக்கும் ஒக்சியேட் எண் வந்து 7 6 உங்களுக்கு தந்திருக்கேன். 3D தொடர்ல ஒரே ஒக்சியேட் எண்ணில 2 ஒக்சி எண்களை தோற்றுவிக்கின்ற மூலமாக குரோமியம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏனையவற்றுக்கு இருந்தா அதை உறுதிப்பாடு குறைவு. அதால நாங்கள் அதை பற்றி கருத்துல கொண்டிருக்கோம். இதுக்கும் அப்ப அப்படிதான் எழுதுவோம். குரோமேட் என்று தான் எழுதுவோம். குரோமேட் 600 எழுதுவோம். அவங்களுக்கு இந்த குழப்பம் வருது. ஆகவே இந்த இடத்துல மட்டும் இந்த அலோகத்தின் பேருக்கு முன்னால நாங்கள் அலோகத்தின் எண்ணிக்கையை குறிக்கப்பட வேண்டும். டைக்ரோமேட் 600 தான் எழுதி கொள்வோம்.
CrO4 2- க்கு IUPAC பேர் குரோமேட் 6. Cr2O7 2- க்கு டைக்ரோமேட் 6. இரண்டு ஒரே ஒட்சியேட் அணில காணப்படும். மேலே அளிக்கிறேன். உங்களுக்கு கிளியரா இருக்குதான் எழுதுறது. அதே போல MnO4 2- MnO4-. ஒன்று வந்து பச்சை என்று சொல்லியிருக்கேன், இன்னொன்று வந்து ஊதான்னு சொல்லியிருக்கேன். மேங்கனீஸுக்கும் 2 ஒக்சோ அயனிகள் பார்த்திருக்கேன். K2MnO4ல இருக்கிற MnO4-. பொதுவாக நாங்கள் இதை மேங்கனேட் என்று சொல்லலாம், இதை பெர்மேங்கனேட் என்று சொல்லலாம். மேங்கனேட் இதை நாங்கள் காண்றதே அரிது. ஆக பொட்டாசியம் மேங்கனேட் பெர்மேங்கனேட் வெப்ப பிரிகையில K2MnO4 வருது ஓயில படிச்சிருக்கீங்க. நான் உங்களுக்கு NiO சேர்த்து இதுக்கு NiO சேர்த்து எப்படி K2MnO4 பெறலாம்னு சொல்லி டி பிளாக்ல படிச்சிருக்கேன். படிச்சதுல திருப்பி பார்க்க வேண்டிய. சரி, மேங்கனேட் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிட்டு. மேங்கனேட் இது பெர்மேங்கனேட். நாங்கள் பெர்மேங்கனேட் சொல்றோம். இங்க எல்லாம் மேங்கனேட் தான். ഇതിന്റെ oxidation +6 iron. இதுவும் manganate 7 iron. சரி, அப்ப பொதுவாக நாங்கள் ஒக்சோ அந்நியன்கள் பற்றி பார்க்க வேணும். ஏன்னு சொன்னால் இந்த சிக்கல் சேர்வைகள்ல சிக்கல் கட்டியன்களோட இந்த அந்நியன்கள் வரலாம், எளிய அந்நியன்கள் வரலாம், ஒக்சோ அந்நியன்கள் வரலாம். அப்போ ஒக்சோ அந்நியன்களுக்கு பேர் நாங்கள் தெரிஞ்சிருந்தா தான் அந்த சிக்கல் கட்டியனோட சேர்த்து சேர்வைகள் எழுதலாம். அதே மாதிரி எளிய கட்டியன்களும் சிக்கல் அந்நியன்களோட வரலாம். அது இந்த பேரிடுகளை நாங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கோம். அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. ஒக்சோ அமிலங்களின் பேரிடு. ஒக்சோ அமிலங்களின் பேரிடு பெரிய விஷயம் இல்லை, நான் அதை சும்மா குறிப்பிட்டுவிட்டேன். ஒக்சோ அமிலங்களின் பேரிடு ஏற்கனவே அது உங்களுக்கு தெரியும். இந்த ஒக்சி அந்நியன்களுக்கு ஐதரசனை சேர்த்து விட்டீங்கன்னா அதான் ஒக்சோ அமிலங்கள். ஒக்சோ அமிலங்களின் பேரிடு. ஒக்சோ அமிலங்களின் பேரிடு அல்லது ஒக்சி அமிலங்களின் பேரிடு. ஒக்சி அமிலங்களின் பேரிடு. சரியா? உதாரணத்துக்கு SO3 2- என்ற ஒக்சோ அந்நியனுக்கு 2H+ சேர்த்தமாக இருந்தால்
H2SO3 என்று எழுதலாம். SO4 2- இருக்கிற அந்நியனுக்கு 2 H+ இணைக்கப்பட்டிருந்தால் இது H2SO4 எழுதலாம். இதைத்தான் நாங்கள் ஒக்சி அமிலங்கள் என்று சொல்றோம். ஒக்சி அமிலம். அப்ப மைய அணுவையும் ஒட்சிஜனையும் கொண்ட அமிலங்கள் ஒக்சோ அமிலங்கள். ஆனாலும் HClO, HCl, HBr, HI இவை அமிலங்கள் தான். இவர்கள்ல ஒட்சிஜன் இல்லை. அதனால இதை நாங்கள் ஒக்சோ அமிலங்கள் என்று அழைப்பதில்லை. ஒக்சோ அமிலங்களை நீங்கள் உதாரணத்திலிருந்து விளங்கிக்கணும். இதுவும் அமிலம்தான், இதுவும் அமிலம்தான். ஒட்சிஜனையும் மைய அணுவையும் கொண்ட அமிலங்கள் ஒக்சோ அமிலங்கள். அந்நியன்கள் ஒக்சி அந்நியன்கள். அப்ப இங்க ஒட்சிஜன் இல்லாதால இதை நாங்கள் ஒக்சோ அமிலங்கள் என்று சொல்றீங்களா? அதுக்காண்டி அமிலம் இல்லைன்னு சொல்லல. இது அமிலம் தான். HCl ஒரு வெண்ணமிலம், HBr வெண்ணமிலம், HI வெண்ணமிலம். ஒக்சோ அமிலங்கள் HNO2, HNO3 இந்த மாதிரி ஒக்சோ அந்நியன்கள்ல இருந்து வர அமிலங்களை நீங்கள் குறிப்பிட்டு. அப்ப இதுக்கு பேர் எழுத சொன்னா என்ன எழுதியிருக்கீங்க? இது பேர் H2SO போட்ட பேர் என்ன? உங்களுக்கு படாண்டு வரும். சல்பூரிக் ஆசிட் சொல்லுவீங்க. சல்பூரிக் ஆசிட் அதான் பேர். சல்பர் மைய அணுவின் பேர் சல்பர். ஒக்சோ அமிலங்களாக வரும்போது இக் என்ற ஒரு விகுதி சொல்லோடு அது முடியும். சல்பூரிக். சல்பூரிக். HNO3 என்ன பேர் சொல்லியிருப்பீங்க? நைட்ரிக். நைட்ரிக், நைட்ரஜன், நைட்ரிக். பாருங்க. அவ ஒக்சோ அமிலங்கள்ட்ட பேருல மைய அணுவின் ஆங்கில பேரோட இக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். இக். அது பொருத்தமான முறையில சில எழுத்துக்கள் நீங்கிக் கொள்ளும். HNO3 நைதர்சன் தான் மைய அணு. நைட்ரிக் அப்படி எழுதப்பட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒக்சி அயனிகள் இது காணப்படுது. அவை ஒக்சியேட் அதன் வளைந்த அடைப்பு குறிக்குள்ள போட்டு ஒரு இடைவெளியை தொடர்ந்து அசிட் என எழுதப்பட வேண்டும். அப்ப சல்பூரிக் H2SO4 எழுதுவதாக இருந்தால் 6 அசிட் என்று எழுதப்பட வேண்டும். H2SO3 எழுதுவதாக இருந்தால் சல்பூரிக் 4 அசிட் என்று எழுத வேண்டி வரும். பழைய சிலபஸ்ல சல்பூரஸ் அப்படி என்று இருக்கு. H2SO3 சல்பூரஸ் என்று இருக்கு. சல்பூரிக். HNO2 நைத்ரஸ், நைத்ரிக் என்று இருக்கும். அப்போ தாள் ஒட்சியேட் ஒக்சோ அந்நியன்களை பொது பெயர்ல எப்படி நாங்கள் சொன்னோமோ அது போல இங்கேயும் பொது பெயர்ல இதை சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு சொன்னதானே NO2- என்று சொன்னால் NO2- நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு என்ன சொல்லியிருக்கோம்? NO2- நைட்ரைட் என்று சொல்லியிருக்கோம். ஐட் என்ற விகுதி சொல்லால வேறுபடுத்தணும். NO3- நைட்ரேட் என்று வேறுபடுத்தணும். அதுபோல இதே அமிலமாக வரும்போது, ஒக்சி அமிலங்களாக வரும்போது தாள் ஒட்சியேட் ஒக்சி அமிலங்கள் அஸ் என்ற விகுதி சொல்லால அடையாளப்படுத்தப்படும். அஸ். அப்ப இதுக்கு பேர் நைட்ரஸ். நைட்ரஸ். இதுக்கு பேர் நைட்ரிக். நைட்ரிக். பொது பெயராக நைட்ரஸ், நைட்ரிக். அஸ் என்ற விகுதி சொல், இக் என்ற விகுதி சொல் அளவு வரும். இப்ப எல்லாமே நைட்ரிக் தான். எங்களை பொறுத்தவரை எல்லாமே நைட்ரிக் தான். நைட்ரிக் 3 அசிட் என்று சொன்னால் HNO2 குறிக்கும். நைட்ரிக் 5 அசிட் என்று சொன்னால் HNO3 குறிக்கும். ஆக்சிடேட்டர்னால வரும். இந்த பேர்கள் புழக்கத்துல இருக்கு. சொல்ல ஞாபகத்துல வச்சிருக்கோம். இதுதான் சொல்லி அப்ப மைய அணுவின் ஆங்கில பேரோட இக் என்ற விகுதி சொல் சேர்த்து எழுதப்படும். வளைந்த அடைப்பு குறியில மைய அணுவின் ஒட்சியேட் குறிக்கப்பட்டு ஒரு இடைவெளி விடப்பட்டு அசிட் என்று முடியணும். இது அமிலம். சரி, வெளியே கொள்ளுங்க. மைய அணுவையும் ஒட்சிஜனையும் கொண்ட அமிலங்கள். மைய அணுவையும் ஆக்சிஜனையும் கொண்ட அமிலங்கள். மைய அணுவையும் ஆக்சிஜனையும் கொண்ட அமிலங்கள்.
மைய அணுவையும் ஒட்சிஜனையும் கொண்ட அமிலங்கள். ஒக்சோ அமிலங்களா? ஒக்சோ அமிலங்களா? மைய அணுவையும் ஒட்சிஜனையும் கொண்ட அமிலங்கள் ஒக்சோ அமிலங்களா? மைய அணுவையும் ஒட்சிஜனையும் கொண்ட அமிலங்கள் ஒக்சோ அமிலங்களா? இவற்றின் பெயரீட்டில் மைய அணுவின் ஆங்கில பெயருடன் மைய அணுவின் ஆங்கில பெயருடன் இக் என்ற விகுதிச்சொல் சேர்க்கப்பட்டு இக் என்ற விகுதிச்சொல் சேர்க்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து வளைந்த அடைப்புக்குறியும். இந்த அடைப்புக்குறிகள் நிறைய டைப்ல இருக்கு. சிக்கலங்கள் எழுதுறதுல சதுர அடைப்புக்குறி எழுதணும் மட்டும் சொல்லி இருக்கு. இது வளைந்த அடைப்புக்குறியின் மைய அணுவின் ஒட்சியேற்ற எண்ணெய். வளைந்த அடைப்புக்குறியினுள் மைய அணுவின் ஒட்சியேற்ற எண்ணெய் பெரிய ரோமன் இலக்கத்தில் குறிப்பிட்டு சிறு இடைவெளியை தொடர்ந்து அசிட் என முடிக்கப்படும். அசிட் என முடிக்கப்படும். சரிதானே? இது எழுதிக்கொள்ளுங்க. H2SO3, H2SO4, HNO2, HNO3, H2CO3, H3PO4. ஏற்கனவே நாங்கள் எழுதியிருக்கோம் H3PO4. இதுல நீங்க எழுதினீங்கன்னா IUPAC பேரிட மட்டும் தாரம். சல்பூரிக் ஆசிட், சல்பூரிக் இதன் ஒட்சியேற்ற +4 வளைந்த அடைப்புக்குறிக்குள்ள பெரிய ரோமன் இலக்கத்துல ஒட்சியேற்றம் குறிக்கப்பட்டு அமிலம் ஆசிட் என முடிக்கப்படும். சல்பூரிக் ஆசிட். இதுவும் சல்பூரிக் ஆசிட் தான். இதான் இப்படி எழுதலாம். pH போட்டு எழுதலாம். சல்பூரிக் 4 ஆசிட்.
சல்பூரிக் 4 ஆசிட். இதுவும் சல்பூரிக் அமிலம் தான். சல்பூரிக் 6 ஆசிட். சல்பூரிக் 6 ஆசிட். இது நைட்ரிக் ஆசிட். நைட்ரிக் +3 ഇതിന്റെ ഓക്സിഡേറ്റർ ആസിഡ്. ഇത് നൈട്രിക് ആസിഡ് ആണ്. 5 ആസിഡ്. കാർബോണിക് ആസിഡ് 4 and போட்டுக்கொள். கார்போனிக் ஆசிட். கார்போனிக் ஆசிட்னா பொதுவாக H2CO3 தான் குறிக்கும். பாஸ்போரிக் ஆசிட். பாஸ்போரிக் ஆசிட். இதுல F பாவிக்கிறேன் இல்லையா? பாஸ்போரிக் தான். பாஸ்போரிக் 5 ஆசிட். H2CrO4, H2Cr2O7 இதெல்லாம் அமிலங்கள் தான். இதை நாங்கள் குரோமிக் ஆசிட் என்று எழுதலாம். குரோமிக் ஆசிட். குரோமிக் 6 ஆசிட். இது டைக்ரோமிக் ஆசிட். டைக்ரோமிக் ஆசிட். அதே போல HClO, HOCl என்று தான் எழுதுறோம் நாங்கள் வளமையா. HClO என்று எழுதலாம். இதுவும் குளோரிக் ஆசிட் தான். பழைய சிலபஸ்ல ஹைப்போகுளோரிக் ஆசிட் என்று இருக்கும். IUPAC பேர் மட்டும் எழுதுறதுனால பிரச்சனை இல்லை. குளோரிக் ஆசிட். குளோரிக் 1 ஆசிட் என்று எழுதப்படவும். அடுத்த அமிலம் HClO2, குளோரிக் 3 ஆசிட். ஏற்கனவே இந்த அமிலங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு எங்கே அறிமுகப்படுத்தி இருக்கேன்? பி பிளாக்ல ஒவ்வொரு கூட்டத்துக்குள்ள என்னென்ன அமிலங்கள் வரும் என்று சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கேன். 17ஆம் கூட்டத்துல தோற்றிக்கக்கூடிய அமிலங்கள் ஒக்சோ அமிலங்கள். சரியா? இதே போல HClO3 இருக்கு, HClO4 இருக்கு. HClO3 chloric 5 acid. Chloric 5 acid. HClO4 chloric 7 acid. வந்து இக்கென்ற விகிதிச்சொல்லோட இந்த அமிலங்கள்ட்ட பேர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அடுத்த வகுப்பு சிக்கலாயன்கள்ட்ட பேரிட்ட பற்றி கலக்கும். நீங்கள் இந்த பேரிட்டோட அந்த யூனிட் 3ல இருக்கிற இனிய பேரிட்டு விதிமுறைகளை ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. ஸ்பெல்லிங்களை நீங்க கவனமா எழுதுங்க. எதுக்கு நீங்களும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஒரு பேர்கள் எடுத்து செக் பண்ணி கொள்ளுங்க.
சரிதானே? இதோட நான் நிறைய சொல்றேன். அடுத்த வகுப்பு இதுதான். அடுத்த வகுப்பு நாங்கள் ஏனைய சிக்கலாயன்கிட்ட பேரிட்ட பத்தி பார்ப்போம். இதுல நான் எழுதியிருக்கிற பேர் வந்து ஒக்சி அமிலங்கள்ட்ட பேர். ஒக்சி அமிலம் அல்லாதவர்களுக்கு பேர் இருக்கு. HCl, HBr, H2S இதெல்லாம் ஒக்சி அமிலங்கள் இல்லை, பேர் இருக்குதான். இவற்றுக்கு நீக்கரசல் நிலையில ஒரு பேர், வாயு நிலையில வேறொரு பேரும் இருக்கு. ஒருக்கா யூனிட் 3 ஒருக்கா பார்த்து ഇതിന്റെ പേരിട്ട് നിങ്ങൾ ஒருக்கா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு வேணுமென்றால் சிக்கலா என்ற பேரிடு தொடங்க கிடையாது. இப்போ அடுத்த வகுப்பு நான் சிக்கலா என்ற பேரிடு தான் துவங்க போறேன். வேணுமெண்டா அதே நான் சொல்றேன். நான் என்ன எல்லாத்தையும் இருக்க கதைப்பானே என்று தான் அதை பற்றி காய்க்கல. எனக்கு தேவையான முக்கியமான ஆக்களை மட்டும் காய்ச்சி கொண்டு போய்கொண்டிருக்கேன். இதுல பேரிட்ட நீங்க ரிசோர்ஸ்ல தெளிவா சொல்லி இருக்கு. வாயு நிலையில இருக்க இதுக்கு என்ன பேர், நீர்க்கரசல் நிலையில இருக்கு என்னென்று பேர் வைக்கிறோம்னு சொல்லி எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பேர் வைக்கலாம். சரியா? இப்ப ஹைட்ரஜன் குளோரைட் என்று சொல்லலாம். வாயு நிலையில இருக்க ஹைட்ரஜன் குளோரைட் என்று சொல்லலாம். நீர்க்கரசல் நிலையை கொண்டு வந்துட்டோம்னா இது அமில இயல்பு. அப்ப அந்த அமிலம் வந்து ஹைட்ரோ என்று சொல்லப்படுற ஒரு முக்கிய சேர்க்கப்படும். அப்ப ஹைட்ரோ குளோரிக் ஆசிட் என்று சொல்லணும். அப்ப அப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஹைட்ரோ குளோரிக் ஆசிட். ஹைட்ரஜன் குளோரைட் என்று நாங்கள் சொல்றது ஹைட்ரோ குளோரிக் ஆசிட், ஹைட்ரோ குளோரிக் அமிலம். சரியா? அப்ப அந்த அமிலம் என்பதால ஹைட்ரோ என்ற ஒரு முக்கியத்தை சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படும். ஹைட்ரோ பேருக்குள்ள பாருங்க, அடுத்த வேணுமெண்டா கதைச்சு விடுறோம். சரிதான்? ஓகே.